இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு ஸ்பாம் கால். எனக்கும் மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தங்காட்டி சரி யார்ட்டையாவது பேசினா நல்லா இருக்குமே தான் அந்த காலையே அட்டன் பண்ணேன். பட் அந்த ஃபோனில் பேசினவங்க ரொம்பவுமே ஒரு கேரிங்கான வாய்ஸில் நீங்கள் 33 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களோட ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் கரெக்டாக போகிறீங்களா, உங்களோட பிபி, ஹீமோக்ளோபின் அண்ட் வெயிட் எல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கா, ஆல்சோ ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு சி செக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ உங்களோட டியூ டேட் வேறு பக்கமாக வந்துருச்சு, ஸோ ஹாஸ்பிட்டல் செக்கப் எல்லாம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னதை கேட்குறப்பவே முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் நம்ம ஹெல்த்தை பற்றி இவ்வளோ கன்சர்னாக பேசுகிறாங்களே யாரு சாமினின்னு கேட்டதுக்கு சென்னை ஹெல்த் சென்டர்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் RCHID வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு புக் கொடுத்துருப்பாங்க, அந்த புக்கோட லாஸ்ட் பேஜில் எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும், ஸோ உங்களுக்கு என்ன ஒரு டவுட் என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. பேசிக்கலி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு விமன் கன்சீவ் ஆனதுலேருந்து டெலிவரிக்கு அப்புறம் வரைக்கும் கூட அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணுற ஒரு டிஜிட்டல் சிஸ்டம். இந்தியா முழுக்கவே பிரெக்னென்ட் விமனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பட் எல்லா ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ண முடியும் நம்ம தமிழ்நாடு அது பெஸ்ட்னே சொல்லலாம். என்னோட ஒர்க்காக இந்த பிரெக்னன்சி ஃபுல்லாவே அடிக்கடி வெளியில போற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருந்தது. ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனா போற இடத்துல கூட்டமா இருந்துச்சுன்னா பிரெக்னெண்டா இருக்கீங்களே பார்த்து நில்லுங்கன்னு சொல்றதுல இருந்து அவங்க உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல இருந்து எந்திரிச்சு எனக்கு இடம் கொடுக்கறது, முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கூட நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பிரெக்னெண்டா இருக்காங்களேன்ற ஒரே ரீசனுக்காக காட்டக்கூடிய கன்சர்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்ததுல ஐ எம் ஃபீலிங் சோ கிரேட்ஃபுல்.